ஹாய் ஹலோ வெல்கம் டு லெஜெண்டரி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரில் பிஆர் ரேங்க்டு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இதில் சோலோவாக விளையாட போகிறோம். சோலோவாக நின்று பிஆர் ரேங்க்டு நம்மளால் முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் முடிக்க முடியலன்னா ஸ்குவாடு மேட்ச் போட்டு உங்களுக்கு காமிச்சிடலாம். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஃபான பிளேஸில் இறங்கணும். ஏன்னா நம்ம ஸ்குவாடாக கூட வரல, நம்மளை யாரும் ரிவைவும் பண்ண மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு போய் அடிக்க பார்ப்போம், இல்லைன்னா அவ்வளோதான். சரி, இப்போது வந்து பொறுமையாக யாரும் இல்லாத இடத்துக்காக போய் இறங்கணும். போச்சுனாக்கில் இறங்குறோம். இங்கே மேக்ஸிமம் நான் இறங்கின வரைக்கும் யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, யாரும் இல்லை. ஸோ அதனால் டக்குன்னு கன் எடுத்துகிட்டு நம்ம போய் கில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். கில் அடிக்கலன்னா கூட பெரிய விஷயம் இல்லை, சர்வை பண்ணணும், அவ்வளோதான். சர்வை மட்டும் பண்ணிட்டால் போதும். ஓகேங்க, மெடி இருக்குது. ஓடுறேன். சைட் இருக்குது, ஆனால் எந்த கன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்குறது தாம்சனு. அதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஷார்ட் ரேஞ்சில் இருந்தால் அடிக்க முடியும். இப்போ இங்கே போய் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? AC 80. ஓகேடா, ஒரு லாங் ரேஞ்சு கன் கொடுத்தாங்க. ஆனால் இந்த கன்னை மாற்றிடுவேன் நான் கூடிய சீக்கிரம். ஏன்னா இந்த கன்னை எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுங்க. இந்த கன்னை யூஸ் பண்ண 2 டைமும் நான் செத்து தான் போனேன். மேக் 10 இருக்குது. மேக் 10 அது ஷார்ட் ரேஞ்ச் ஆச்சே. ஓகே, இப்போ எந்த இனிமையும் காணோம். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தர் கூடவா இறங்கலை? அப்போ பொச்சினாக்கில் யாரும் இறங்க மாட்டாங்களா மேக்ஸிமம்? ஓகே, தூக்கிட்டு போவோம். மேலே என்ன இருக்குது? மெடி இருக்குது, அம்பி பாட்டி இருக்குது. ஓகேடா, இது ஷார்ட் ரேஞ்சிலே மாசான கன்று. ஆனால் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். ஏசியை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கடா. எம்பி பாட்டி ஷார்ட் ரேஞ்சில் இருக்கட்டும். ஏசிக்கு மட்டும் ஏதாவது மாற்றிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கன்று கொடுங்க. எக்ஸாமேட்டோ இல்லை M4A1. அது ரெண்டுத்தில் எது கிடச்சாலும் ஓகே. பிங்க் ஃபிஷர் அது எடுக்கிறதுக்கு நான் எடுக்காமலே இருப்பேன்டா. அதை கொடுத்து என்னை பாலாப்படுத்துகிறேன். ஓகே, அரோரா ப்ரோக்ரஸ்ஸு பெனிட்ரேஷன் பவர்னு நினைக்கிறேன். எங்கே சண்டை போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா? சைலண்ட்டாக வந்து இறங்குவோம். ஏய், அடிக்கிறான். எங்கேருந்து அடிக்கிறான்டா? இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்கைலர் போட்டு அதை ஃபஸ்ட்டு உடச்சிடுவோம். அப்போ டேய், அவன் வெளியவே காட்டில் மேலே இருக்கானா? டே, என்னடா மேலே இருக்க? இருறா ஒன்றை சுட்டு. ஐயோ, ஹெல்த் வேறு இல்லைங்க. ஹெல்த்து கொஞ்சம் தான் இருக்குது. இருறா ஃப்ளாஷ் பீஸ். ஐயோ, ஃப்ளாஷ் பீஸ் கூட அந்த அளவுக்கு போகலையே. இருறா ஆட பக்கி, மேலே வந்து அடிக்கிறாங்க. சீட்டிங் ஃபெல்லோ, ஏமாத்திரம். ஒரு நேர்மையாக நான் கீழே இறங்கி சண்டை போடலான்ட்டு இருந்தேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்கோப் போட்டு அடிக்கிறான். என்ன பொழப்போத்ததில்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பிஆர் ரேங்க் இறங்கினேன். இந்த தடவை ஸ்டார்டிங்கில் எங்கேயாவது ஓரமாக இறங்கி விட்டுருந்தோம் அப்படின்ட்டு ஒரு பாலை மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு போகிறேன். ஆனால் பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் இறங்குறாங்க. சரி, நம்ம சர்வே பண்ணணும். கிளாக் டவரில் அதிகமாக இருக்குவானுங்களே. ஐயோ, கிளாக் டவரில் தான் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இறங்குவாங்க. அங்கே இறங்கிருக்கிறோம். ஆண்டவா, எப்படியாவது நான் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுத்துரு. ரிப்பேர் கிட்ட தான் இருக்குது. டே, கன்று ஏதாவது கொடுங்கடா. ப்ரொடெக்ஷனுக்காவது ஏதாவது ஒரு கன்று கொடுங்க. இப்போதைக்கு பெஸ்ட்டு லெவல் 2 இருக்குது. அதை வச்சு நான் கொஞ்சம் சமாளிச்சுப்பேன்.
எனக்கு ஏதாவது உருப்படியான கட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். போடு P90. ஆனால் இந்த P90 பிசானு ரெண்டும் சீக்கிரமாக ரீகால் ஆகிடுமே. A94 அது எடுக்க வேணாம், அது இதுங்களுக்கு மேலே. என்னடா வழியில் இத்தனை காயின் இருக்குது? ஹைலவுட் ஜோனா இல்லையே, UMP இருக்குது. ஓகே XM கிடச்சிச்சா, சூப்பர். ஆனால் இங்கே கன்று நான் ரீலோட் பண்ணும்போது இன்னொருத்தர் ரீலோட் பண்ணுற சத்தம் கேட்குது. வேறு எவனாவது இருக்கானே இங்கே? வேறு எவனா இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே இதுலேருந்து அதுக்கு ஷிஃப்ட் ஆக முடியல பார்ப்போம். ஏய், ஷிஃப்ட் ஆக முடியலைங்க, ஒரே அசிங்கமாக போச்சு குமார். யாரோட ப்ராக்ரஸ் மறுபடியும் பெனிட்ரேஷனா? ஆடப்பாவீங்களாடி, இது EP ஏற்றது கொடுங்கடா. EP ஏற்றதாக தான் கைரோஸ் இல்லாமலே நம்மளால் EP ஏற்ற முடியுங்க. இவங்க அதை புரிஞ்சுக்காம ஆர்மர் பெனிட்ரேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் இது ஹயோட்டா கூட எடுத்துகிட்டு வரலடா. ஐயோ, ஹயோட்டா எடுத்துகிட்டு வந்தா அவனாவது கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணி உள்ளே அடிப்பான். ஏய், எங்கேருந்து அடிக்கிறீங்க சொல்லுங்கடா. நேர்மையாக நில்லுக்குன்னா நேருக்கு நேருவா. இப்படி பிறந்து அடிக்காத. எவனா கார் எடுத்துட்டு வரா, எங்க நம்மளே எடுக்க வரானோ. அட பாவி, ஃபஸ்ட்டு அவனை முடிக்கணும். டேய் எங்கடா ஓடுற? நான் போயிட்டேன். ஆத்தாடி, ஸ்கைலர் தெரியாதமா யூஸ் பண்ணிட்டேன் கேஸ். நான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். 2 பேர் நம்ம கதை இன்னைக்கு முடிஞ்சது, அவ்வளோதான். இவன் வேற ஒருத்தர் போச்சு. ஒருத்தனை நான் பின்னாடி இவன் மேலே இருந்து ஸ்னைப் பண்ணிட்டு இருக்கானா? அப்போ கீழே இருந்தவன். ஆத்தாடி, வரவனுங்க போகிறவங்களாம் இதே பொழப்ப வச்சுருக்கானுங்க. சரி, வாழ்க்கையை வெறுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன வீட்டுக்குள்ளே இறங்குவோம். ஏன்னா எல்லோரும் பெரிய பெரிய வீட்டுக்கு போயிட்டு லூட் அடிக்கணும்னு பார்ப்பாங்க. நம்ம அதனால் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு லூட் அடித்தா நம்மக்கிட்ட யாரும் வர மாட்டாங்க. இங்கே ஒரு கட்டானாக்கா தான் இருக்குது. இந்த வெண்டிங் மிஷினில் ஏதாவது வாங்க முடியுமா? ₹1 இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறது ஏதாச்சும் வாங்கிப்போம். ஒன்றும் இல்லை வேறு. கையில் பவர்ஃபுல் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. G36 சொல்லி வாய்ப்புல கொடுத்துட்டாங்க G36. இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்னைப்பிங் பண்ணுவோம் கைஸ். அந்த இடத்துல எவனாவது கண்டிப்பாக இருப்பான். அதனால் இங்கே எதுவும் ஸ்னைப்பிங் பண்ணி என்னால் போக முடியும் பார்ப்பான். பாத்திரம் கீழே விழுந்தாதான் சொன்னேன், கீழே வந்துட்டேன். இனி மறுபடியும் எல்லாம் யாரும் முடியாது, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால் நான் டேரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு போட்டு தள்ள போகிறேன். என்ன சொல்கிறான், எங்கேருந்து சொல்கிறான்? கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. அங்கே இருக்கான். போடு எங்க ஹெட்டெல்லாம் விழுந்துச்சு. எனக்கு ஹெட் விழுகிறது விஷயம். எவன்டா என்ன சொல்கிறது? க்ளோவல் வேறு இல்லை. இருடா அவங்கடா போனா. சரி, அவ இல்லை, போயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சூப்பர் மீடியை போட்டு ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு அவனை போட்டு பழப்போம். இப்போ வாடா. எனக்கு காணோம், குடிஞ்சிட்டானோ? இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுற. இருடா. வரவன் போகிறவெல்லாம் ஓரமாக நின்று அடித்து போயிட்டு என்னால் முடியல கைஸ். சத்தியமாக இதுக்கு மேலே முடியல. வாழ்க்கையை வெறுக்குது. அதனால் ஒரு ஸ்குவாட் மேட்ச் போட்டிருக்கேன். மறுபடியும் மார் செலக்டரில் இறங்கி மாசாக கில் பண்ணலான்ட்டு வந்துட்டேன் கைஸ். எத்தனை பேர்? ஒருத்தனை நான் மேலேருந்து அடிக்கிறான், ஒருத்தனை நான் சைட்லேருந்து அடிக்கிறான், ஒருத்தனை நான் குழந்தைக்கு முன்னாடி இருந்து அடிக்கிறான். பாப்பா எத்தனை அடி வாங்குறது? ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு அடி வாங்கக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த மேட்ச்சில் எனக்கு அருமையாக இருக்குது. இறங்கினோடனே பவர்ஃபுல் கன்று கொடுக்குறாங்க. அந்த மேட்ச்சில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஸ்குவாட் மேட்ச்சு, அது சோலோ மேட்ச்சு. ஸ்குவாட் மேட்ச்சில் இருக்கிறாங்க, நான் நினச்சக்க நல்லா கொடுக்குறீங்க. சரி, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதாவது உருப்படியாக இருக்கான்னு வாங்குவோம். ஹெல்மெட்டு, வெஸ்ட்டு, அப்புறம் சூப்பர் மெடி, இது அந்த க்ளூ பிரேக்கர்.
டைம் எவ்வளோ இருக்குது? இன்னும் டைம் இருக்குது கைஸ். சார்ஜும் இருக்குது ஓரளவுக்கு. XM8 ஆனால் இது இப்போ தேவையில்லை. நம்மக்கிட்ட பவர்ஃபுல்லு P90, ஒரு லாங் இது, ஒரு மிட் ரேஞ்சு, ஒரு ஷார்ட் ரேஞ்சு. ஓகே, கார் எடுத்துகிட்டு வரான். எவன்டா ஆட நம்ம டீம்மேட்டுங்க. ஐயோ, இவன் வந்துட்டு எல்லாரையும் அழுக்கா. ஆஹா, அங்கே ஒருத்தர் இருக்கானா? உடனே ஓடி போய் அவனை கில்ல அடிக்கிறோம். ஏன்னா ஸ்குவாட் மேட்ச்லேருந்து நமக்கு ஒரு வீரம் விவேகம் எல்லாம் வரும். சுட்டுட்டு இருக்கான். இருறா பின்னாடியே வந்து எவனுமே இல்லைங்க. சரி, ஒரே சீயா போச்சு. அந்த க்ளோவாலுக்கு பின்னாடி இருப்பானும். இல்லை, க்ளோவால் இங்கே இருக்குது, அவனோட லூட் பாக்ஸ் இங்கே இருக்குது. ஒருவேளை வேறு எவனோ அதை அடிச்சுட்டு இருப்பானா? அங்கே மார்க் காமிக்கிறது. ஓரம் மாஸ் காமிக்கிறான். இன்னும் எங்கேருந்து கில்லு முடிச்சிட்டாங்க. சரி, அங்கே ஒருத்தர் இருக்காங்க. போடு அவனையும் முடிச்சிட்டாங்க. ஏன்டா எனக்கு ஒரு கில்லு கூட வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஸ்குவாட் மேட்ச்சில் வந்து இது ஒரு பிரச்சனையாக இருக்குது கைஸ். என்னன்னா கில்லு டப்புன்னு அடிச்சிடுறாங்க. இந்த முட்டை ஒரு நிமிஷம் இருங்க. முட்டையில் என்னமா புள்ளியெல்லாம் இருக்குது. இருங்க, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ட்ரா பண்ணிவிட்டு முட்டையில் ஏதோ புள்ளி இருக்குது. ஏங்க என்ன கண்ணு மூக்கெல்லாம் இருக்குது? ஏங்க அது சைத்தாமாவோட மூஞ்சிங்க. ஐயோ, ஒன் பஞ்ச் மேன் இருக்காங்களே, அதில் வர சைத்தாமாவோட மூஞ்சி. ஐயோ, இத்தனை காலமாக நான் அதை முட்டை நினச்சிட்ருக்கேனே. ஐயோ, இன்றைக்கி தாங்க எனக்கு தெரிய வந்தது அது சைத்தாமாவோட மூஞ்சின்னு. அதுவும் என்னடா புள்ளி இருக்கேன்னு தான் பார்த்தேன், இல்லைன்னா அது கூட பார்த்துருக்க மாட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தா இங்கே வேணும்னா காரில் போயிட்டுருக்கான். சரி, நம்ம வந்து கம்பெனி கொடுப்போம். காரில் போகிறது டேஞ்சர் தான், ஆனால் டுவோவாக போனால் டேஞ்சரே கிடையாது. ஏன்னா ஒருத்தனை அடிக்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட இன்னொரு டீம்மேட் இறக்கி விட்டு ஃபைட் போடலாம். ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். என்னடா இவங்க ஆர்ஸ் எல்லாரும் திறந்துட்டு லூட் நிற்கிறானுங்க. இருங்கடா, எனக்கு வெஸ்ட் லெவல் 4 மட்டும் வைங்கடா. இல்லை போங்கடா, வெஸ்ட் லெவல் 4 எடுத்துட்டாங்களா? ஏங்க ரொம்ப மோசங்க. சரி, M4A1 இல்லை மேக்ஸாவது இருக்கா? அதுவும் இல்லை. M60, M2, SVD, AWM இதெல்லாம் எவனா கேட்டேன். எனக்கு M4A1 மேக்ஸ் தானே கொடுங்க. நான் கேட்ட கண்ணெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நான் கேட்காத கண்ணெல்லாம் கொடுக்குறாங்க. சரி, நம்ம கார் எடுத்து சுற்றுவோமா? எனக்கு போர் அடிக்கிற ஃப்ரெண்ட், நான் என்ன பண்ணுறது? எல்லாரும் கார் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருப்போம். எவனாவது எதுவுமே மாட்டுறான்னு. இன்னும் 23 பேர் இருக்காங்க. 23 பேர், அதில் நம்ம 4 பேர் இருக்கோம். அப்போது ஒரு என்ன சொல்லி உங்களுக்கு 22 ஆயிடுச்சு. நம்ம ஒரு 4 பேர் இருக்கோம். அப்போ 18 4 பை அது எவ்வளோ வருது. இங்கே என்ன ஜம்ப் மிஷின் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அது எதுவும் ஒரு மிஷினு, அந்த மிஷினில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சைடு தான் போனால் நமக்கு ஒரு கில்லு மட்டும் கிடைக்கும்னு மட்டும் தெரியும். எங்கடா அட, இங்கேருந்து போயிருப்பான் போல இருக்குது. ஒருவேளை அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வச்சதோ, இல்லை இப்போ தான் வச்சதா? எனக்கு கன்ஃபியூஷனாங்க இருக்குது. சரி, எதுவாக இருந்தாலும் இதில் போயிட்டு யோசிப்போம். அங்கே எவனாவது இருப்பானா? இங்கே எவனாவது தானே இருக்கும். அந்த ஐயோ குழப்புறானுங்களே. சரி, காயின் எடுத்துப்போங்க. ஏன்னா சப்போஸ் இப்போ நம்ம அவனை தேடிட்டு இருக்கும்போது நம்ம செத்துட்டா கூட நம்ம டீம்மேட்ஸை நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காசு வேணும். நமக்கு இல்லை, அவங்களுக்கு காசு கிடைச்சா தான் நம்மளை ரிவைவ் பண்ணுவாங்க. இந்த லூட் பாக்ஸில் கன். இவன் எப்படா வந்தா? ஐயா புஷ்பா சார், நீங்களுமா? ஆளாளுக்கு வந்து புறமுதுகுலேயே அடிச்சுட்டு போகிறீங்களேடா. நான் என்னடா பாவம் பண்ண? அப்படி சோலோ மேட்ச்சில் இறங்கினா தான் புடநிலையே அடிக்கிறீங்கன்னு பார்த்தா இங்கேயும் புடநிலையே அடிக்கிறீங்க. ரைட்டு, இவர் நம்ம ரிவைவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்.
ப்ரோ ஆட வடக்கன்னு பஸ் வடக்கணும். ஏய் இருங்க பாய் பாய் பாய்னு பாய் கத்திட்டு இருக்கேன். மேலே இறங்குவோமா? இல்லை மேலே இறங்கினா நமக்கு கன் எதுவும் கிடைக்காது. பேசாமல் அந்த மேஸில் இறங்கிடுவோம். இந்த மேஸில் ஏதாவது எவன்டா இங்கிட்டு இருக்குது இங்கிட்டு டெலிபோர்ட்டர் வச்சது யார்தான் தூரமாக ஒன்று என்னால் முடியல என்ன சத்தியமாக முடியல எனக்கு. அப்படியே வர்ற ஆத்திரத்துக்கு கரிடாவை பச்சையே கேட்டுடலாமா? வேண்டாம் இல்லைன்னா கேம் குவைட் பண்ணிட்டு போயிடலாமா? இல்லை வேண்டாம். அப்புறம் ஹார்னர் ஸ்கோர் குறைஞ்சி போயிடும். நம்மளால் எதுவும் விளையாட முடியாது. சோதனைகள் மேல் சோதனை. இதுக்கு மேலே விளையாட மாட்டேன். உங்களுக்கு வேணால் ஸ்பெக்டேட் வேணால் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ப்ரோ கரீவ் ப்ரோ இவர் கையில் டபுள் ப்ரோ. ஃபஸ்ட்டு மெடிக்கிட்டு போடு ப்ரோ. உனக்கு ஹெல்த் இல்லை ப்ரோ. சொன்னால் கேட்குறாங்களே. எக்ஸைசி ஆம்பைடா இவர் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அந்த இடத்துல க்ளோவால் போடுறான். அந்த இடத்துல தானே ஒன்று அடித்தாங்க. அந்த பக்கம் க்ளோவால் போடாமல் இருக்கான். அந்த எருமையும் வேறு பாட்டாக இருக்கான். அவன் அப்படியே தலை தெரியுது. தலையில் ஒரு பொட்டோடி போடுவோன்னாலும் இல்லை. M4A1 மேக்ஸ் இவன் வச்சுருக்காங்க கைஸ். அப்போ ஏர்செல்லேருந்து திருட்டு போனவன் நீதானா? எப்போவுமே நான் ஏர்செல்லுக்கு போகும்போது M4A1 மேக்ஸ் இருக்கும். இப்போ இல்லைன்ட்டு நினச்சது காரணம் நீதானா? 4 பேருக்கு இழுச்சுக்கான். அவன் தான்டா என்ன கொண்டது. அவனை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன்னா நான் அவனுக்கு ஒரு லைக் போடுறேன்டா. மேலே இருக்கிறவனை ஃபஸ்ட்டு மூடுறா. நான் அவனுக்கு ஒரு லைக் போடுறேன்டா. 5 கில் அடிச்சுக்கங்க கைஸ். பார்க்கலாம் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். இது வரைக்கும் 9 பேர் இருக்காங்க. இவனை கனெக்ட் பண்ணாமல் எடுத்தோன்னா மொத்தம் 8 பேர். அப்போது ஒரு 2 ஸ்குவாடு என்ன உயிரோடு வந்துட்டாங்க. 2 ஸ்குவாடு இல்லையா? அப்போது 3 ஸ்குவாடு இருக்கலாம். வெறிவே வேணும். மொத்தம் 3 பேர் அப்படின்னா 3 ஸ்குவாடு. எனக்கு கால்குலேஷன் கரெக்டாக போடுறேண்ணா. 3 சரி எத்தனை ஸ்குவாடாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிச்சாகணும் கண்டிப்பாக. இப்போ இங்கே லாஸ்ட் ஜோன் வரைக்கும் சர்வே பண்ணுவான் போல இருக்கு. பரவாயில்ல இவனுக்கு பக்கத்தில் தான் ஜோன் இருக்குது. அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா எனிமீஸ் எல்லோரும் இங்கே தான் வருவானுங்க. அதனால் இவனை பார்க்காம எல்லோரும் இருந்தாங்கன்னா ஓகே. இல்லைன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். சம்போ சிவ சம்போ சிவ சம்போ. நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஒன்று இறங்கு இல்லைன்னா போயிட்டு ஜோன் சர்வேவாவது ஒழுங்காக பண்ணு. ஜோன்லேயும் இருக்க மாட்டேங்கிற இங்கேயும் இருக்க மாட்டேங்கிற. அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒன்று பாரு ஜோனே போட்டாங்க. ஆஹா நேரம் பார்த்து நெட்ஒர்க்கில். இப்போ விளையாடுறது பாட்டா யார்? இல்லை கைஸ் பாட்டு இல்லை கைஸ். இன்னும் 7 பேர்னா ஒருத்தனுக்கு 2 ஸ்குவாடு இருக்குங்க. அந்த புஷ்பா தானே என்ன கொண்டது? அந்த புஷ்பாவே இல்லை வேற புஷ்பாவா? ஏதோ ஒரு புஷ்பா. ஆகும்போதில் புஷ்பா தான் என்ன கொண்டது. சூப்பர் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. கிலோ கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ரோ. 7 கிலோ அடிச்சுக்காரு ப்ரோ. பார்த்து ப்ரோ பின்னாடி வந்துடுவான் ப்ரோ. பார்த்து ப்ரோ உஷாராக விளையாடுங்க. இன்னும் 4 பேர். இங்கே ஒருத்தர் நான் ஒரு ஸ்குவாடு உங்களுக்கு இருக்கு. இன்னொரு ஸ்குவாடா? சாரி ஏதோ ஒன்று. இப்போ நம்ம ப்ரோவும் ஒரு 2 பேர் சமாளிக்கணும். அந்த 2 பேர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. எங்கேயா வெட்ட வெளியே ஓடிட்டு இருக்கிற? எவனா பார்த்தாங்கன்னா டப்புன்ட்டு அடிப்பான்டா. ஒழுங்கு கவர் எடுத்து விளையாடுறா. சொன்ன மாதிரியே அடிக்கிறான். ஆனால்
ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் கைஸ். ஒருத்தன் கண்ணுக்கு மாட்டிக்கிட்டான், இன்னொருத்தன் மட்டும் எங்கே இருக்கானே தெரியல. இன்னொருத்தன் இந்த இதில் இருக்கான், இந்த ஜிப்வேல போடு. அவன் அவ்வளோதான் நாக்கு. இவன் அங்கேருந்து இங்கேருந்து அங்கே போக முடியாது. அதனால் இப்போ 1v1 போயிட்டுருக்கு கைஸ். நம்ம டீம்மேட்டா இல்லை அந்த செத்த எலியா? இவன் இந்த நேரம் பார்த்து எதுக்கு ட்ரோன் எல்லாம் விட்றான்? இருக்கிறது எலி புழுக்க சைஸில், அதில் ட்ரோனாக விட்டுருக்க. பார்த்துடா, பார்த்து ஒரே ஒருத்தன் தான் பொறுமையாக ஆடுறா. போடு, வேற மாதிரிடா, சக்க மாஸ்ரா, போடுதுக்கு. ஐயோ பூயா எடுக்க மாட்டோமான்ட்டு ஏஞ்சிட்டு இருந்தேன். தெய்வமேட்டு தெய்வ குறுக்கு கும்படா போகணும் தெய்வம். ஆனால் இதில் ஹைலைட் இல்லைன்னா நம்ம தான் ஹைலைட்டு. ஏன்னா ஒரு கிலோ கூட அடிக்கலை, டேமேஜ் கூட 72 தான். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கன்ஃபார்மாக மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே வரும். ஆனால் அதோட வீடியோ டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கைஸ். ஓகே, அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.